நாங்கள் அமெரிக்காவினுடைய பெட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அளித்திருப்பதால் நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள ஏவுகணைகள் அமெரிக்க நிலைகளை மிக எளிதாக ஊடுருவி சென்றது. அதனுடைய ஹேங்கர்ஸையே 6க்கும் மேற்பட்ட MQ விமானங்கள், MQ உளவு விமானங்கள், மிகப்பெரிய வலிமையானது. அமெரிக்காவில் 50,000 அடிக்கு மேலிருந்து உளவு பார்க்கக்கூடியது, பல கிலோமீட்டருக்கு. அதை நாங்கள் அந்த 6 ஹேங்கர்ஸ் அக்சசரிஸை முடிச்சிட்டோம். ஒட்டுமொத்த அமெரிக்க விமானங்களுடைய மெயின்டெனன்ஸ் மட்டுமல்ல, மெயின்டெனன்ஸ் சென்டரும், ரெடார் ஹேங்கர்ஸும், ஃபியூயல் பம்பிங் ஸ்டேஷன் எல்லாமே காட்டித்தோம். ஒன்று கூட அவர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. ஊண்டுகோலாக, தூண்டுதலாக வலிமையான ஆதரவை ரஷ்யன் கொடுத்தார்கள், சீனாவும் கொடுத்தார்கள். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சியினுடைய செய்தி நிருபர் அவர் IRGSனுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஹுசைன் மொஹ்பி அவரிடத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறார். தஸ்லீம் எடுக்கிற அந்த ஹுசைன் மொஹ்பியினுடைய பேட்டியில், நீங்கள் இந்த போரில் எது போன்ற வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்த சாதனைகள் என்ன, ஈரானுடைய சாதனைகள், உங்களுடைய இந்த 13 நாட்கள் போரில் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திய சேதாரம் என்ன என்ற கேள்வியை அவர் வைக்கிறார். ஈரானுடைய அஃபீஷியல் தஸ்னீமில் IRGCனுடைய செய்தி தொடர்பாளர் ஹுசைன் மொஹ்பி இவ்வாறு சொல்கிறார். அதை நம்ம கட்டமாக பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய 13 தளங்களும் கிட்டத்தட்ட அரபு நாட்டிலிருந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தர், ஓமன், எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையுமே அநேகமாக காலி செய்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அது உலகம் முழுவதும் பல தொலைக்காட்சிகளிலும் நியூஸ் பிரிண்ட் மீடியாக்களிலும் அது வந்து கொண்டிருக்கிறது. முதற்கண் ஹுசைன் மொஹ்பி சொல்கிறார், வி டெஸ்ட்ராய்டு, நாங்கள் அமெரிக்காவுடைய 7 கமாண்ட் சென்டர், அதாவது அவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அந்த நிலைகள், 7க்கு மேற்பட்ட நிலைகளை, அது மட்டுமல்லாமல் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சென்டர், தொலைத்தொடர்பு நிலைகளையும், 7 உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அமெரிக்காவின் 7 கமாண்ட் சென்டர்களையும், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சென்டரையும் முழுவதுமாக இந்த 13 நாளில் அழித்து விட்டோம். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது சொல்கிறார், we hit 6 Patriot air defense system as well as a Patriot air radar system. Then our missile easily passed through the region. நாங்கள் அமெரிக்காவினுடைய பெட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அளித்திருப்பதால் நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள ஏவுகணைகள் அமெரிக்க நிலைகளை மிக எளிதாக ஊடுருவி சென்றது என்று அவர் சொல்கிறார். 6 பெட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அமெரிக்காவில் இந்த பெட்ரியாட் சிஸ்டம் என்பது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது 13 நாளில். ஒன்றின் விலை பல ஆயிரம் கோடி. 6 பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே போல் பேட்ரியாட்டிக் ஏர் ரேடார் சிஸ்டம், பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுப்பு, பேட்ரியாட்டிக் ஏர் ரேடார் சிஸ்டம் எதிரிகளுடைய வரத்தை, ஏவுகணைகளை துல்லியமாக, ட்ரோன்களாக இருந்தாலும் ஆளில்லா விமானங்களாக இருந்ததும் அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு சொல்லக்கூடியது பேட்ரியாட்டிக் ஏர் ரேடார் சிஸ்டம். இதை அடித்து நாங்கள் துவம்சம் செஞ்சிட்டோம். ரெண்டாவது பாயிண்டில் இதனால் எங்களுடைய நாங்கள் ஏவுன அந்த பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை ஈஸிலி பாஸ்டு த்ரோ த ரீஜன், எந்த தடையும் இல்லாமல் எதிரிகளின் நாட்டில் அமெரிக்க நிலைகளை அழிப்பதற்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது என்கின்றார்
ஹுசைன் மொஹபி. இப்போ மூன்றாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மூவ் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பிளைண்ட் தி எனிமி, எதிரிகளுடைய கண்களை குருடாக்குவது. என்டையர் ரீஜனில் எப்படின்னா எல்லாவற்றையும் துல்லியமாக கவனிக்க முடியாத அளவிற்கு டெஸ்ட்ராய்டு தி டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி. அவர்கள் அவர்களுடைய அந்த டிடெக்ட் பண்ணக்கூடிய முடியாத அளவிற்கு நாங்கள் அதை உன்னிப்பாக அடித்து காலி செய்தோம். அதே மாதிரி கமாண்டிங் சென்டரையும் காலி செஞ்சிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்றால் ரெடாரை காலி செய்வது, ரெடாரிலிருந்து எதிரிகள் துணைகளை துல்லியமாக வருவதை எல்லாம் காலி செய்து விட்டோம். அதனால் அவர்களுக்கு ஒரு இன்ஆக்டிவாக போயிட்டாங்க, இன்கேப்பபிலிட்டி. இது அவருடைய உத்தரவு பிரிக்கக்கூடிய தலைமையும் சரி, ரெடார் சிஸ்டத்தையும் சரி, பெட்ரியாட் எல்லாவற்றையும் காலி செஞ்சோம். இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்ட்டு ஹுசைன் மொஹபி அழகாக சொல்கிறாரு தஸ்னீம்க்கு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடபிள்யூஎஸ் அப்படின்ட்டு சொல்கிறார். எது இடபிள்யூஎஸ்னா 8 இடபிள்யூஎஸ்னா அதில் 8 நம்பர் நாங்கள் காலி பண்ணிட்டோம். இட் இஸ் சோ கால் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். 8க்கு மேற்பட்ட ஏர்லி வார்னிங் சிஸ்டம். எப்படின்னா ஒரு இலக்கிலிருந்து எதிரிகளின் புறப்பட்ட உடனே இந்த இடபிள்யூஎஸ் சமீட்சை கொடுக்கும். அதை நாங்கள் காலி பண்ணிட்டோம், குருட்டா ரேடாரை. இடபிள்யூஎஸ் வி டெஸ்ட்ராய்டு. அது மட்டும் இல்லை, அடுத்து 6 ஃபைட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா, இந்த ஃபைட்டர்ஸ் மெயின்டெனன்ஸ் சென்டர்ஸ் பாருங்கள். அமெரிக்காவுடைய எஃப் சீரியஸ் ஃப்ளைட், F-15, F-16, F-18 ஹார்னெட், F-35, F-22 ரெஃப்டார், இது எல்லாம் புறப்பட்டால் அதை முழுக்க மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய பொறுப்பே இந்த மெயின்டெனன்ஸ் தான். அது 6க்கு மேற்பட்டது இருக்குது. இப்போ இந்த மத்திய கிழக்கில் அதுதான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் பறக்குமோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணும். அந்த மெயின்டெனன்ஸ் சென்டர் ரொம்ப முக்கியம். திஸ் வைட்டல் ரோல் இந்த ரீஜன். அதை முழுமையாக நாங்கள் அழிச்சிட்டோம். இடபிள்யூஎஸ் 8ஐயும் அழிச்சிட்டோம், இந்த 6 ஃபைட்டர் மெயின்டெனன்ஸை அழிச்சிட்டோம் அப்படின்னு ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறார். அது மட்டும் இல்லைங்க, டெல்லவிலையும் அழிச்சிட்டோங்கிறார், இஸ்ரேல்லையும். அடுத்து அவர் சொல்கிறாரு சாப்பர் அண்ட் லொஜிஸ்டிக் சென்டர். இது எத்தனை அழிச்சிருக்கிறாங்க? ஹெலிகாப்டர், நவீன ஹெலிகாப்டர் அண்ட் லொஜிஸ்டிக் சென்டர் வி டெஸ்ட்ராய்டு. அடுத்து அவர் சொல்கிறார் ஃபியூயல் டேங்க், அமெரிக்காவினுடைய ஃபியூயல் டேங்க், ஸ்ட்ராட்டஜிக் பிளைண்ட் ஸ்டாப், கமாண்டிங் கேப்பபிலிட்டி. இதன் மூலமாக ஃபியூயல் டேங்கை மட்டும் அழிக்கலை, அடுத்து அவர்களுக்கு திருப்பி சொல்கிறார், அவர்கள் எங்களை அவதானிக்கக்கூடிய அந்த ரெடாரை பிளைண்ட் செஞ்சுருக்கிறோம். கமாண்ட் கேப்பபிலிட்டிஸும் இதன் மூலமாக அதை பார்த்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு இயலாத கதிக்கு அவர்களை கொண்டு போயிட்டோம். ரெடாரில் பார்த்து தானே அவர்கள் சொல்வார்கள், சமீட்சை கொடுக்க முடியும். ஒரு பாயிண்டிலிருந்து மற்றொரு பாயிண்ட்டுக்கு இந்த இடத்தில் இது வருகிறது என்று எதுவுமே செய்ய முடியாத அளவிற்கு நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளைண்ட் ஸ்டாப், அதை குருடாக ஆக்கியதன் மூலம் கமாண்ட் கேப்பபிலிட்டிஸை உத்தரவு பிறப்பிக்கும் எல்லாவற்றையும் காலி செய்திருக்கிறோம் என்கிறார் ஹுசைன் மொஹபி. இதன் மூலமாக அமெரிக்கா ஒன்றுமில்லாமல் குவைத்தில் இழந்தது, பஹ்ரைனில் 5th ஃப்ளீட், குவைத்தினுடைய இராணுவ நிலைகள், உலகின் மிகப்பெரிய அல் உதீது தளம் 8000 10,000 பேர் இருந்தவர்கள், அதே போன்று அல் நூர் சுல்தான் ஏர்பேஸ் சவுதி அரேபியா, அதே மாதிரி அல் தஃபா எங்கே UAE, எல்லாம் காலி காலி காலி. அடுத்து முஹ்தாப் என்ன சொல்கிறார்? We destroy the satellite communication system. நாங்கள் அமெரிக்காவினுடைய துல்லியமான சேட்டிலைட் கம்யூனிகேஷன், வான்வெளியிலிருந்து சேட்டிலைட் என்றால் உங்களுக்கு தெரியும், அதன் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த தொடர்புக்கு வரக்கூடியதெல்லாம் காலி செய்து விட்டோம். எவ்வளவு பெரிய ஆற்றல் ஈரானுக்கு இருக்கிறது. அதை மாதிரி 3 ஏர் கண்ட்ரோல் ரெடார் சிஸ்டத்தையும் நாங்கள் காலி செய்திருக்கிறோம். மேலே பறந்து கொண்டிருக்கிற விமானங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ரேடார் கருவிகள் சிஸ்டம் ஒன்று இருக்கும். எல்லாமே தரையிலிருந்து தானே மேலே போய் வைக்க மாட்டார்கள். மேலே பறக்கக்கூடிய விமானங்கள் அது சரியான திசை, இலக்குகள், நோக்குகள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஏர் கண்ட்ரோல் ரேடார் சிஸ்டத்தையும் அளித்தோம். அதே போன்று சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் முழுமையாக காலி பண்ணிட்டோம் என்கிறது தஸ்னீம்
நியூஸ் ஏஜென்சியில் பேட்டி கொடுத்த ஹுசைன் முஹ்தாப் ஐஆர்ஜிசியின் செய்தி தொடர்பாளர். இதை விட ஒரு முக்கியமான விஷயங்க, எம்கியூ ரீப்பர் எம்கியூ உழவு விமானம் 50,000 அடிக்கு மேல் பறக்கக்கூடியது. ஒன்றின் மதிப்பு 300 கோடி, 270 300 கோடி. அதை அதனுடைய ஹேங்கர்ஸையே 6க்கும் மேற்பட்ட எம்கியூ விமானங்கள், எம்கியூ உழவு விமானங்கள், மிகப்பெரிய வலிமையானது. அமெரிக்காவின் 50,000 அடிக்கு மேலிருந்து உழவு பார்க்கக்கூடியது, பெரிய பல கிலோமீட்டருக்கு. அதை நாங்கள் அந்த 6 ஹேங்கர்ஸ் அக்சசரிஸே முடிச்சிட்டோம். இதனால் அந்த உணவு விமானங்கள் கிட்டத்தட்ட 300 கோடி, இதில் 6 ஹேங்கர்ஸை காரணனால இந்த MQ-9 செயல்பாடை நாங்கள் கட்டுப்படுத்தியதால் அவர்களுக்கு சரியான செய்தி சேரவில்லை. அது மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த அமெரிக்க விமானங்களுடைய மெயின்டெனன்ஸ் மட்டுமல்ல, மெயின்டெனன்ஸ் சென்டரும் ரெடார் ஹேங்கர்ஸும் ஃபியூயல் பம்பிங் ஸ்டேஷன் எல்லாமே அடித்தோம். ஒன்று கூட அவர்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. இதெல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான எங்களுக்கு அறிவு இருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு நிலைக்கு வருவதற்கும் நாங்கள் துல்லியமான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தோம், நடத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து ஹுசைன் மொஹபி சொல்கிறார், எங்கள்கிட்ட இருக்க அமெரிக்காவில் ஒரு பெரிய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தளம் ஒன்று இருக்குங்க. யுஎஸ்னுடைய டிஃபென்ஸ் காரிடார் சென்டர் பஹ்ரைனில் இருக்குது. அதை நாங்கள் முழுமையாக அழிச்சிட்டோங்க. ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தலைமை பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சென்டர் டெஸ்ட்ராய்டு. வி டெஸ்ட்ராய்டு. அது மட்டும் இல்லை, அடுத்து சொல்கிறாரு, F-15 ஹேங்கர்ஸையும் நாங்கள் காலி செய்து விட்டோம். வி டெஸ்ட்ராய்டு எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர். அமெரிக்காவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், அமெரிக்காவினுடைய F-15 ஹேங்கர் சிஸ்டம். அடுத்து வி டெஸ்ட்ராய்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர். யுஎஸ்னுடைய ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தலைமை இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மத்திய கிழக்கில் உள்ளதான். வி டெஸ்ட்ராய் த கெமிக்கல் இது முனிஷன்ஸ் கூட வரக்கூடியது. அமெரிக்காவினுடைய கெமிக்கல் டிபார்ட்ஸ் அதையும் அழித்தோம். அதை விட முக்கியமாக சொல்கிறார், வி டெஸ்ட்ராய்டு அமேசான். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், அமேசான். இது கம்ப்ளீட்லி டெமாலிஷன், கம்ப்ளீட்டாக ரூட் அவுட். இது அமெரிக்காவுக்கு எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு லார்ஜஸ்ட் இன்டெலிஜென்ட் சென்டர். அமெரிக்காவுக்கு அறிவு ரூடாக பல போரில் நுணுக்கங்களை இந்த அமேசான் சென்டர், இன்டெலிஜென்ஸ் சென்டர், தி மேஜர் கேபிட்டல் சென்டர், அமேசானுடைய இன்டெல் சென்டர் அடித்திருக்கிறோம். இரண்டாவது இன்னொன்று, அமேசானுடைய இராணுவ பயன்பாட்டு சென்டர் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய ஃபினான்ஷியல் சென்டராக செயல்பட்டு கொண்டிருந்த அமேசானுடைய ஸ்ட்ரக்சர் ரெண்டையுமே நாங்கள் காலி செஞ்சிட்டோம். வி ஹிட் அமேசான் ஸ்ட்ரக்சர் லார்ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சென்டர். இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு இந்திய மதிப்பிற்கு 90,000 கோடி என்று சொல்கிறார். 90,000 கோடிக்கு மேலேயே வரும். கிட்டத்தட்ட $9 பில்லியன் காலி, 9 பில்லியன். இதுக்கு அடுத்து அது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இட் இஸ் அ மேஜர் கேபிட்டல் அசெட் டேட்டா சென்டர். இந்த 9 பில்லியன் டேட்டா சென்டர் இருக்குது பாருங்கள், இதுதான் இராணுவத்திற்கு எல்லாமே கொடுத்தாங்க. கம்ப்ளீட்டாக இராணுவத்திற்கு தகவமைப்புகள், இராணுவ எல்லாமே. அப்போ அமேசான் கம்பெனியுடைய ஒன்று ஃபினான்ஷியல் ஹப்பு காலி, மற்றொன்று அமேசானுடைய கேபிட்டல் அசெட்ஸும் டேட்டா சென்டரும் முழுக்கையாக அளிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஹுசைன் மொஹபி சொல்கிறார், ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக, அற்புதமாக பேசுகிறாரு. அவர் ஈரானுடைய தஸ்னீம் ஏடில் பேசக்கூடிய செய்தி. இதையெல்லாம் நாங்கள் செஞ்சு தான் அமெரிக்காவை ஒன்றுமில்லாமல் அமெரிக்காவை காலி செய்தோம். அமெரிக்கா காலியானதற்கு மூல காரணம் இதுதான், வேறு எந்த காரணமும் இல்லை. யுஎஸ்ஸை நாங்கள் முழுமையாக முடித்து விட்டோம். இப்பொழுது அவர்கள் போரிலே நிறுத்தி இருக்கிறார்கள். அவர்களே நிறுத்தி கொண்டு அவர்களே நாங்கள் சமாதானத்துக்கு வருவதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சொல்லட்டுமே என்றும் அவர் தஸ்னீமில் தெளிவான பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் நமக்கு புரியுது, பெர்ஷியர்களுடைய அறிவு ரொம்ப பெருசுதான். ஆனால் உண்மையிலேயே பெர்ஷியர்களுக்கு, ஈரானியர்களுக்கு இந்த அறிவை அவர்கள் இயற்கையிலே பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஊண்டுகோலாக, தூண்டுதலாக வலிமையான ஆதரவை ரஷ்யன் கொடுத்தார்கள், சீனாவும் கொடுத்தார்கள்.
அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு தான் இவ்வளவு வலிமையான தாக்குதலை அவர்கள் முன்னெடுக்க முடிந்தது என்பதையும் நாம் யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அடுத்தடுத்த செய்திகள், இது தஸ்னீமில் உள்ளதை அவர் பேசின பேட்டியை நீங்கள் போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்க இருக்கா அப்படிங்கிறத அது அழகாக சொல்லியிருக்காரு. மீண்டும் ஜெம் தொலைக்காட்சிக்காக சர்வதேச போரியல் மற்றும் நுணுக்கமான செய்திகளை தர காத்திருக்கிறோம். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.